Welcome to the Antisocial Soap Company's another edition. In this episode நம்ம தங்கலான் மூவி பற்றியும் அதனுடைய இயக்குனர் மிஸ்டர் பா ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்னால் எப்படி ட்ரீட் பண்ணப்படுது, அதோட ரிசப்ஷன் என்னவா இருக்குன்றத பற்றியும் ஒரு டிஸ்கஷன் தான். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ தங்கலான் மூவி பற்றி எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து படம் வந்து எனக்கு ஓரளவு ஒர்க் ஆகிருந்தது. படம் எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரிமைஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரிமைஸாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டை. ஸோ மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள் வந்து அதை நட்சத்திரம் நகர்கிறதுலேருந்தே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் உலகளாவிய ஒரு ஜான்ராவை கையாளுற ஒரு அட்டம்ப்டை பண்ணிகிட்டே இருக்காருன்னே சொல்லலாம். இப்போது நட்சத்திரம் நகர்கிறதுமே அப்படி தான் ஒரு பேக்ரவுண்டில் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் அந்த ஒரு கதைக்களத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒரு ட்ராமாவையும் ஒரு சினிமேட்டிக் ஒரு அமால்கமேஷன் மாதிரி ஒரு பைண்ட் பண்ணுற ஒரு இடம் வந்து அதில் இருந்தது. பட் அதுலேயுமே எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்தது. ஆனால் அவர் அட்டம் பண்ண ஜான்ராவும் ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அது ஒன்று. இப்போ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் சார்பட்டா வந்தது. சார்பட்டாக்கு அப்புறம் தான் நட்சத்திரம் வந்தது. ஓகே, இந்த தங்கலானுமே அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தது. மேஜிக்கல் ரியலிசம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜான்ரா மேஜிக்கல் ரியலிசம். பேர்ட்மேன், பார்டோலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இவர் இந்த மேஜிக்கல் ரியலிசம்னு ஒன்று எடுத்து இவரோட வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு தலித் பாலிட்டிக்ஸை இதில் எப்படி ஜெல் பண்ணாருன்றது ஒரு ஐடியாவே வழக்கமாக யூஸ்வலாக வந்து எடுத்துகிட்டு போகாமல் இப்படி ஒரு ஜான்ரா ட்ரை பண்ணுறதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையாக ஒர்க்காக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி படம் வந்து ஒரு கிரிப்பிங்காக போயினே இருக்கும். இந்த இன்டர்வல் பாயிண்ட் வந்ததே தெரியாது, ஏன்னா அவ்வளோ ரிவீலிங் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்லேயுமே எப்படி போவோன்னா, அந்த மக்கள் வந்து எல்லாருமே அந்த கோலார் கேஜிஎஃப்க்கு போகிற வரைக்குமே படம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, ஒன்ஸ் அந்த அவங்க ரீச் ஆகிட்ட பிறகு இந்த படத்தில் பல ஆங்கிளில் ட்ரை பண்ணதுனால டைம் இல்லையோன்னு இல்லாத மாதிரியே இருந்தது. டக்குன்னு எல்லாத்தையுமே ஒரு 2-3 சீன்ஸில் இந்த ஆர்க்கை எப்படி சொல்லிடணும், இந்த ஆர்க்கை எப்படி சொல்லணுன்ற மாதிரி இருந்தது. அந்த புத்திசம்க்கும் தலித்ஸ்க்கும் உள்ள கனெக்டு, அப்புறம் இந்த கோல்டை பற்றின கோல்டு ஏன் அவங்க தவிர்க்கிறாங்க, புத்திசம் ஏன் அந்த கோல்டை கோல்டுனா இதில் கோல்டு பேசிக் வந்து பொன் வந்து அந்த கிரீடை பற்றி புத்திசம்க்கு இருக்கிற ஒரு ஃபிலாசபியை நோக்கி தான் அந்த இது அடிப்படையே அதான். பொன் வந்து உன்னை கிரீடியாக மாற்றும், ஸோ அதை நோக்கி போகாதன்ற மாதிரி இருந்தது. இப்போது இன்டர்வியூஸ்லேயுமே ரஞ்சித் அதை தான் சொன்னார். ஆனால் அந்த பாயிண்ட் வந்து இதில் ஒர்க் ஆகிருந்ததான்ற மாதிரி கேட்டால் இது கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணவே இல்லையோ அந்த பாயிண்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, புத்திசம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வந்து 2 பேரை அனுப்புகிறாங்களா, அந்த ஆரத்தியும் ஆரணியும்.
வே பேக் அந்த ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் இருக்க அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன், எண்டில் வர ஃப்ளாஷ்பேக். அவர் அனுப்பும் போதே அவர் புத்தர் வந்து அந்த 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 புத்திசம் இது காட்டுவாங்கள்ல, அவங்க வந்து அவர் அனுப்புறதே பொன் வந்து மக்களை வந்து உள்ளாக்கும். ஸோ அதுலேருந்து மக்கள்கிட்டேருந்து அதை காப்பாற்றுறது உங்களோட பொறுப்புன்ற மாதிரி தான் பிரித்து அனுப்புகிறாரு. இந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஸோ வை கோல்ட் இஸ் அந்த ஜுவல் வந்து டேஞ்சரு அப்படின்றத வந்து அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து கிரீடுக்கு உண்டாக்கும் மக்களை. அதனால தான் அவங்க வந்து அதை தவிர்க்க ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு கொள்கை எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்டை இதில் இந்த படத்தில் கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பாயிண்ட்டை காமிச்சிருக்கலாமோன்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்லேயே ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆனால் அது எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காகவே என்னன்னு தெரியல, அது திடீர்னு இந்த ஃப்ளாஷ்பேக்கு இவனோட இன்ஹெரிட்டன்ஸில் தான் இந்த இப்போ இருக்கிற விக்ரம் வரான்றது அப்போத்துலேருந்தே புரிஞ்சிடுச்சு. ஸோ அப்புறம் எதுக்கு அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சு, அது மேபி அவர் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக வேணால் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிருப்பார். ஆனால் இதை தான் எல்லாருமே புரியலன்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை காமிக்காமே இருந்துக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. அட்லீஸ்ட் வேறு மாதிரியாச்சும் காமிச்சிடலாம். இப்போது இவர் காமிச்ச ஒரு வேர்ஷன் படி எப்படி இருக்குன்னா, ஒரு கடைசியில் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஐடியல் லேண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த சிறுத்தை கூடலாம் அந்த பசங்க விளையாடுவானுங்க, ஒரு கனவு உலகம் மாதிரி இருந்தது. அந்த புத்தரை வேறு ஒரு ஒரு ஒலிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு இவங்க 2 பேர் நின்று காட்டுவாசி கேட்டப்பில் நின்று இவங்ககிட்ட சொல்லி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, இதுவும் பொறுப்பு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு நார்மல் ஃப்ளாஷ்பேக் மாதிரியே இருந்ததோன்ற மாதிரி தோணுது. அது ரொம்ப படம் இது வரைக்கும் நடந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே மிஸ் ஆகுதோ, அங்கே ரொம்ப இது ஒரு மாதிரி டைரெக்டாக இருக்கே இந்த போர்ஷன்ன்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பாபா படத்தில் வர ரஜினி கிளைமேக்ஸில் அந்த பாபா போய் மீட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு கிராஃபிக்ஸும் சரி, அவங்க ஹேண்டில் பண்ண அந்த ஒரு கலர் டோனும் சரி, அந்த மாதிரி இருந்ததுனால இது என்னடா இது ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லை அந்த போர்ஷனுக்கும் இது வரைக்கும் படம் இவ்வளோ நேரம் ஒரு ரா கிரிட்டில் இருந்தது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்குதுன்ற மாதிரி தோணுச்சு. பட் அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. அந்த இவங்களோட ஜீன் வழியாக இருக்க இவங்களுக்கு கனெக்டு, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு புத்திசம், அந்த ஒரு கல்ச்சர், அப்போ புத்திசம் இருந்த ஒரு கல்ச்சர், ஒரு கனவு உலகத்தை வந்து வேறு மாதிரி காமிச்சிடலாமேன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஓப்பனாக இந்த மாதிரி காட்டாமல் ஒரு ஒரு ரியல் லைஃப்பில் இருந்திருக்க மாதிரியே காமிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு புத்தரை ஒரு ஹியூமன் ஃபார்ம்லேயே காமிச்சிடலான்ற மாதிரியே ஒன்று தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து எண்டு தான் ஒரு மாதிரி இதுவாச்சு. அப்புறம் டைம் அது ஒரு ப்ராப்ளம். டக்குன்னு போச்சு எல்லாமே. இந்த அந்த இவர் ஹரியோட அந்த கப்பல், அந்த அவங்க ஒய்ஃப், அந்த ஆர்க்குமே டக்குன்னு அந்த ஸ்விட்ச் ரொம்ப ஒரு சீக்கிரமாக டைம் இவ்வளோ நேரம் வந்து இவளுக்கு கிரீடு இருக்குன்றது இப்போ இவங்க இன்டர்வியூவில் சொல்லி தான் இவளுக்கு ஒரு கிரீடுக்காக அதை பண்ணான்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, ஏன் டக்குன்னு அவன் கோல்டை பார்த்தோன்னே அவன் புருஷன் செத்துட்டான், கொஞ்ச நேரம் எழுதிட்டு அதை எத்தனை ஓடுறான்ற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை அவங்க அந்த அந்த கோளாறு மைண்டில் ரொம்ப ஒரு சைக் ஆகிடுவாங்களா, அதை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ. சைக் ஆகி இவங்க என்னென்னமோ கேரக்டரிஸ்டிக்ஸில் மாறுது, இவங்க கேரக்டர்ஸ்லாம் க்ரீடாக ஆகிற மாதிரி இந்த ஆருக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து காமிச்சிருக்கலாமோ அப்படின்றத தோணுச்சு. ஏன்னா இப்போ படம் வந்து பல இது ஹேண்டில் பண்ணுறதுனால, பல கோணங்களை காட்ட விரும்புறதுனால, இந்த டைம் போதமின்மையினால் ரொம்ப அடக்கி காமிச்சதுனாலேயோ என்னமோ டக்குன்னு சீன் பை சீன் வந்துனே இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் படத்தில்.
மற்றபடி இந்த லாஜிக் லூப் ஹோல்ஸோ கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜான்ரா, இந்த மாதிரி ஒரு படம்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும்ல. ஓகே, கடைசியில் எப்படி சொல்ல போகிறாங்கன்றது தான் நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்கேஜிங்காக, ஒரு கன்வின்சிங்காக இதை முடிச்சிட்டா போதும்ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 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 ஐடியா வந்துடும். ஸோ இது இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஐடியா வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றின ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிவ்யூவே. இதை தாண்டி இந்த படம் ஒரு மோசமான படமோ இல்லை புரியல அப்படின்னு சொல்கிறதுக்கான படமும் இது கிடையவே. ஆனால் ஸோ இதை தான் தங்கலானோட ரிவ்யூ. ஒரு ஆவரேஜ் ரிவ்யூன்னு வச்சு என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது. மற்றபடி யார் பார்த்தாலுமே இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்லேருந்து பார்த்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் என்கேஜிங்காக இருக்கும். கதை ஒரு ரொம்ப சிம்பிள் கதை. ஜஸ்ட் இந்த வம்சா வழியாக இது இவனுக்கு வந்துனே இருக்குது, அதை தான் காட்டுறாங்கன்றது புரியுது. இந்த மேஜிக்கல் ரியலிசம் மேட்ருமே ரொம்ப அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி படிச்சிருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, அது பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு படத்தை இவ்வளோ ஒரு அட்டம் பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக பொலிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த நான் ஃபஸ்ட் நாள் இந்த படம் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷோவை பார்த்துட்டேன். ஆனால் நான் வெளில வரேன், ஓகே இதில் விமர்சிக்க வேண்டிய ஒரு சீன்ஸ் இருக்குது, ஒரு படம் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நானே வரேன் வெளில. ஆனால் வெளில வந்தால் நல்லா இல்லை புரியவே இல்லைன்ட்டு ஒரு ரொம்ப ஒரு பிரச்சாரமாக இருக்குது. நான் யோசிக்கிறேன், என்ன இந்த படத்துக்கு நட புரியல, இதுதான் இப்போ பார்த்தாலே புரியுமேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் இன்னொரு படத்துக்கு கூட வேறு ரிலீஸ் ஆகிருந்தது. உடனே ஒரு ஷிஃப்ட் ஆகிடுச்சு ரிவ்யூஸ் மத்தியில், மக்கள் மத்தியில். இந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் தான் நல்லாயிருக்கு அப்படின்னோடனே அது ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி அது ஓட ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ எஃபர்ட் போட்டு இப்படி ஒரு படம் இங்கே வந்திருக்கு. இதுக்கு மிக்சடு ரிவ்யூ தான் இருக்கே தவிர இது ரொம்ப பேட் இல்லை, இது இவ்வளோ புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு படம் இல்லையே. இது ஒரு இப்போ போய் இது பேட் ரிவ்யூ, இது நல்லா இல்லை, போய் இந்த ஒருத்தன் போய் இந்த படத்தை பார்த்தா அவன் டைமும் ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல, அவன் எங்கேஜிங்காக தான் இருப்பான் படம் பார்க்குற வரையும். ஸோ ஏன் இப்போ இந்த படத்துக்கு இப்படி மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்புறம் ஏன் இது ரஞ்சித் படங்களுக்கு மட்டும் இப்படி மாறுதுன்ற கேள்வியும் தொடர்ந்து வருது. இது எங்கேருந்து சொல்லணும்னா, மக்கள் இப்போ மற்ற படங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்த ராயன் வச்சுக்கலாம். ராயன் செகண்ட் ஹாஃப் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் வேறு இடத்துல இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு இடத்துல இருக்கும், அச்சு புச்சி ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கும், எங்கெங்கேயோ போவோம் அந்த படம். அந்த படம் நான் லேட்டாக தான் பார்க்குறேன், 1 வீக் கழிச்சு தான் பார்க்குறேன். அதுக்கு அந்த 1 வீக் வரைக்குமே அதுக்கு செம பாசிட்டிவ் ரிவ்யூ. ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கு, இதுக்கு ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ, இது அவ்வளோ இல்லவே இல்லை இந்த படத்துலன்ட்டு போய் பார்த்தா தான் தெரியுது. இதே மாதிரி தான் இப்போ ஜெயிலரும் அப்படி தான் நடந்தது. செம்ம ரெஸ்பான்ஸு, அனிருத் இப்படி பண்ணிட்டாரு, படம் எப்படி இருக்குது, அந்த சீன் மாசு, இந்த சீன் டிஷ்யூ பேப்பர் சீன், அது இதுன்னு. ஆனால் போய் படம் பார்க்கும்போது தான் தெரியுது அதில் ஒன்றுமே இல்லைன்ட்டு. அப்போது மற்ற படங்கள்லாம் ஒரு மிக்சடு ரிவ்யூவோடு வந்தாலுமே இந்த ஆடியன்ஸ் அதுக்கு இவ்வளோ புறக்கணிப்போ இல்லை இவ்வளோ ஒரு நல்லா இல்லை புரியலன்ட்டு அந்த ஒதுக்குதல் அங்கே நடக்கலை. இப்போ ரஞ்சித் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மிஸ் ஆனால் ரொம்ப ஒரு பேட் ரிவ்யூவாக மாறுதுன்றது தான் கேள்வி. இது கேள்வி தானே தவிர இது நான் என்னால் சொல்லவும் முடியாது. இப்போ 19 இப்படி தான் ரஞ்சித் படம் வந்தாலே இப்படி தான் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் என்னோடய சர்க்கிள் கம்மினே வச்சுப்போம். நான் என் சர்க்கிளில் நான் இங்கே என் ஏரியாவில் பார்ப்பேன், இப்போ ஆஃபீஸில் பார்ப்பேன். அந்த ஒரு சர்க்கிளை வச்சுமே நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஒரு பொதுஜனத்தை பற்றி, ரஞ்சித் படங்கள்லாம் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இது ஒரு கேள்வியாக எனக்கு எழும்புதுன்னும் போது இது ஒரு கேள்வியாக ஒரு டிஸ்கஷனில் வைக்கணும்னு தோணுது. ஸோ ரஞ்சித் படம் ஏன் 100% இருந்தால் தான் அது வெற்றி, 100% கம்ப்ளீட்னஸோடு இருக்கணும்
அப்போ தான் அது ஒரு நல்ல படம். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அதுக்கான க்ரெடிட்டும் இதுவும் நாங்கள் தரமாட்டோன்றதோட இது வந்து நான் எப்படி சொல்ல இன்டென்ஷனலாக நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இது ஒரு அவங்கள அறியாமையே இது நடக்குதோ ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பாயிண்ட் அவுட், ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இதை நோக்கி இந்த உளவியல் ரீதியான இன்னொரு மேற்கோளையும் காட்ட விரும்புகிறேன். மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும். இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். அது என்ன வீடியோனா இந்த வீடியோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பட் ஒரு ரூரல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு கொடுமை நடந்துட்டுருக்கு. நீ கீழே நான் மேலே ஒரு ஆள் முன்னுக்கு வரணும்னா அதெல்லாம் தூக்கி போட்டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹவு ஹீ ரிஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ் வரும்போது எவனும் பார்க்குறதில்ல. ரிலிஜன் பார்க்குறேன்னா, ஜாதி பார்க்குறேன்னா, இல்லை எந்த ஊர் எந்த லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது, தூக்கி போட்டுறான் தே லவ் யூ. ஸோ இந்த விஷயம் வந்து இட்ஸ் உண்மை. சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஜாதி, நான் வந்து இந்த மதம், நான் இதனால என்ன அமுக்குறாங்க நான் சொல்லும்போது நீ என்ன பண்ணுற, do something, come up to the level and kick there. ஓகே, அது என் சன்ஸோட சம்டைம்ஸ் நீ வந்து அது மாதிரி வரதுக்கு 1 வருஷம் தேவைப்படும், சம்டைம்ஸ் 2 வருஷம் தேவைப்படும், சம்டைம்ஸ் 20 வருஷம் தேவைப்படும். டைம் எடுத்துக்கோ, பரவா எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெற்றி வீரன் உள்ள. ஸோ இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் வந்து இவர் பேசுகிற மேட்ரு வந்து என்னை ஒடுக்குறாங்க, என்னை இது பண்ணுறாங்கன்னு நீ எவ்வளோ நாள் தான் இதே சொல்லிட்டு இருப்ப, நீ என்னையா பண்ண அப்படின்னு கேட்குறாரு இவர். இது வந்து இவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு ஜெயிச்சு வா, ப்ரூவ் பண்ணி உன்னை காட்டு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அபத்தத்தை நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சா தான் தெரியும். எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது அவன் வந்து என்னை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு வந்து அவன் வந்து இப்போ ஒரு ட்ரை பண்ணி என்னால் வந்து இந்த பணக்கார ஆக முடியல, இவ்வளோ ரிச்சாக என்னால் ஆக முடியல, என்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனி நடத்த முடியல, அந்த ஒரு ரேஞ்சில் அவன் வந்து கேட்கவே இல்லை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்ட்டு. அவன் வந்து அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே இங்கே ஒரு கஷ்டமாக இருக்குது, அதுக்கே போராட வேண்டியதாக இருக்கேன்றது தான் அவனோட அந்த போராட்டம், அவனோட அந்த வாய்ஸே அதான். ஸோ இவங்கிட்ட போயிட்டு நீ ஜெயிச்சு வா, நீ ப்ரூவ் பண்ணு, நீ நாயா பண்ணுன்றதே ஒரு பேர் ப்ரெஷர் தானே. அவன் ஏன் ஜெயிச்சு வரணும்? அப்படி ஒரு கட்டாயத்தையும் அவன் மேலே போடணும். இப்போது மற்றவங்களெல்லாம் இப்போது அந்த வகுப்பை சாராத இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல. அவன் ஜெயிச்சும் வர தேவையில்ல, அவன் ப்ரூவும் பண்ண தேவையில்ல, ஆனால் அவன் சமூகத்தில் ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுவான், அவனுக்கான அந்த ஒரு மரியாதை கிடைக்கும். இவனுக்கு அந்த பேசிக்கே கிடைக்கணும்னா இவன் ஜெயிச்சு வரணும், ப்ரூவ் பண்ணணுன்றதே ஒரு பேர் ப்ரெஷர் தானே, அவன் மேலே போடுற திணிப்பு தானே. இப்போது நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஆல்ரெடியே இந்த ஒரு ரேஸில் இருக்கான். அவன் ஒரு ப்ரொஃபைலாக மாறணும், அவன் கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு ரேஸே அவனுக்கு ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷனில் தள்ளக்கூடிய ஒரு ரேஸ் தான். இந்த ரேஸில் அந்த நார்மலாக வாழ்கிறதுக்கே இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் அவன் சொல்கிற ஒரு இது வந்து பல கிராமங்களில் அவன் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸும், நம்ம சென்னையில் அது ஒரு மாடர்னாக இருக்கும், அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து மாடர்னாக இருக்கும், அது ஒன்று இருக்குன்றது தான் அவனோட வாய்ஸு. அவங்ககிட்ட போயிட்டு நீ ஜெயிச்சு வா, அவன் ஜெயிச்சு வருவான்றது அவனோட பர்சனல் இன்ஸ்பிரேஷனு, அவன் மோட்டிவேஷனு, அவனோட வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவன் போராடுவான், அது ஜெயிச்சு வருவான், அவன் ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் மோட்டிவேஷன்லாம் ஒரு இன்சிடெண்ட்டில் அவன் மாறி அதெல்லாம் அவன் ஒரு அரசியல் அவனை புரிஞ்சு அவன் வருவான். அதை வந்து அவனோட பர்சனலு அவனுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனை சொல்ல தான் முடியுமே தவிர, இவர் சொல்கிற மாதிரி நீ நயா பண்ணுற போய் ஜெயிச்சு வா, மோட்டிவேஷன் வான்ற மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரை போடக்கூடாது. இதுவே ஒரு மாடர்ன் ஆப்ரேஷன் தான். ஸோ இந்த சைக்காலஜி தான் வந்து இப்போது மிஸ்டர் ரஞ்சித் அவர்களோட படத்துக்கும் நிகழுதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீ வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு அரசியல் பேசின்னு இருக்க, நாங்கள் வந்து உன் படத்தை ஆதரிக்கணும், நாங்கள் வந்து உன் படத்தை பார்க்கணும், கொண்டாடணும்னா நீ 100 out of 100 படம், 10 out of 10 படத்தோட ஒரு சீன் கூட எனக்கு சொதப்பாமல் நீ கொடு அப்படின்றதே ஒரு பியர் ப்ரெஷர் தானே. அது அவர் எடுப்பார், அவர் க்ரியேட்டிவாக எடுப்பார். இப்போ இது கெட்ட பேட் ரிவ்யூஸ் சொன்னாலும் அவர் ஏற்றுப்பாருன்றது வேறு கதை.
இப்போ மக்கள் ஏன் அவர்கிட்ட 10/10 படம் வந்து கம்ப்ளீட்னஸாக எதிர்பார்க்குறீங்க, அன்லெஸ் இந்த மற்ற படத்துக்கிட்ட ஏன் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க? இந்த ராயன் எக்ஸாம்பிள் சொல்கிற ராயன், இந்த ஜெயிலர் போன்ற படங்கள் மற்ற இயக்குனருக்கு கிட்டலாம் ஏன் எதிர்பார்க்க மாட்டீங்க? அவங்க ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இவர் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ படம் கொடுத்தா மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? அது ஒரு ஃபேக் ப்ராப்பகாண்டா மாதிரி ஒன்று பண்ணி அது ஏன் ஒரு பேட் ரிவ்யூ உள்ள ஒரு படமாக, ஒரு நல்லாத படமாக மாற்றுறீங்கன்றதோட மாற்றப்படுதுன்றது தான் இங்கே வைக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியே. இதில் இன்னொரு ஒரு கான்ட்ராடிக்ஷன் என்னென்னா, மிஸ்டர் ரஞ்சித் வந்து அவர் இப்போ லாஸ்ட்டாக சார்பட்டான்ற மாதிரி ஒரு படம் வந்தது. அது வந்து எல்லாராலேயும் கொண்டாடப்பட்டுச்சு. யாரை கேட்டாலும் சார்பட்டா பயங்கரமான படம், தேட்டரில் வந்துருந்தால் பிச்சுன்னு ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சார்பட்டாக்கு அப்புறம் ஒரு ரஞ்சித் படம் அனௌன்ஸ் ஆகுதுன்னா அதை பற்றி ரஞ்சித் இப்படி எடுக்கிறாரா அப்படின்ற ஓகே. அதை இப்போ மற்ற ஒரு இப்போ சார்பட்டா மாதிரி வேறு ஒரு டேரக்டர் எடுத்திருந்தாருன்னா, இப்போ அவரோட நெக்ஸ்ட் படம் அனௌன்ஸ் ஆகுதுன்னா அதுக்கான எதிர்பார்ப்பே இங்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த டேரக்டர் அவரோட நெக்ஸ்ட் அது பார்த்தல பயங்கரமாக இருக்கும் போல இதுவும் அப்படி இப்படின்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இங்கே கிரியேட் ஆக மாட்டேங்குது. நான் தான் ஒரு சார்பட்டா மாதிரி படம் எடுத்தாலும், நான் தான் ஒரு மெட்ராஸ் மாதிரி படம் எடுத்தாலும், இதே தான் இப்போ காலாக்கும் நடந்தது. காலாக்கும் எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. காலா வந்து நல்லா இருக்கும், அதில் எந்த ஒரு இது இருக்காது. அதுலேயுமே ஒரு சூப்பரான ஒரு இந்த எப்படி சொல்கிறது, அந்த சனாதனத்தையும் திராவிடியன் ஐடியாலஜியும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற மாதிரி ஒரு மேட்ரு ஹேண்டில் பண்ணி, பிளாக் வெர்சஸ் ஒயிட்ன்ற மாதிரி அதுலேயுமே அதுவுமே இப்போ அதையுமே எப்படி சொல்கிறது, அங்கேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. அது நார்த்தில் நடக்கும். நார்த்தில் அங்கே நடக்கிற நம்ம ஆளுங்க அந்த ஸ்லம்மில் இருக்க அந்த ஒரு தாராவி, அந்த அந்தேரி அந்த பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி அங்கே ஒன்று எடுத்திருப்பார். இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணின்னு இருக்க ஒரு மனுஷனோட படத்தை நீ ஏன் இப்போ இதையே எடுத்துன்னு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி படமே எடுத்துன்னு இருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணலாமேன்ற ஒரு கேள்வியை வைக்கிறதே ஒரு அபத்தமான ஒரு இதுவாக இல்லையா? இவ்வளோதான் ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாலுமே அவரோட அடுத்த படம் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆச்சுன்னா, மிஸ் ஆகுதுன்றது சொன்னால் பரவாயில்ல, இது மிஸ் ஆகுதுங்க, டிசப்பாயின்ட்மெண்ட் வேறு. ஆனால் அதை இக்னோரிங்ன்றது வேறல்ல. எப்படி சொல்கிறது, இந்த தங்கலானுக்கே வந்து நல்லா இல்லை எனக்கு ஒர்க் ஆகலைன்ற ஒரு ரிவ்யூ வந்திருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இப்போது இந்த படத்தில் ரொம்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண விஷயம் இருக்குது. இது கொஞ்சம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரியலன்ற பாயிண்ட் ஆஃப் வியூயாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாகர்கள் தான் தலித்ஸு, இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸு இதெல்லாம் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் தெரியாது இதுன்னு வச்சுப்போம். இந்த புத்தர் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ட் இருக்குன்றதே இப்போ ரீசெண்டாக தான் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த போர்ஷனை எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு வச்சுப்போம், வெகுஜனங்களையும் தெரியாது. ஸோ இதெல்லாம் கூட தெரியல. அதனால தான் கொஞ்சம் தங்கலானுக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் எல்லாமே புதுசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 வாட்டி பார்த்தா ஒரு கனெக்ட் ஆகும்பான்ற மாதிரி வச்சுக்கிட்டாலுமே இந்த படம் வந்து இதெல்லாம் புரியாமல் பார்த்தாலுமே இதில் ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. இது ஏன் இவ்வளோ புறக்கணிக்கப்படுது? புரியலன்றாங்க. இந்த இதில் புரியறதுக்கு என்னடா இருக்குன்ற மாதிரி இருக்குது. என்ன புரியல உனக்கு, இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் படம் மரியாதை இருக்குது, இது என்ன புரியல உனக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. இப்போ மிஸ்டர் பாரஞ்சித்தோட படத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது அவரோட படங்கள் வந்து இப்போது என்னதான் ஒரு என்டர்டெய்னிங் வேல்யூவோட ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளேவோடு இருந்தாலுமே, மக்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தாலுமே அது பொலிட்டிக்கல் படம், அதை ஒதுக்கி வச்சிடலாம். அது பொலிட்டிக்கல் படம். அது எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு பெஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் படம் லிஸ்ட் எடுத்தால் அதில் ரஞ்சித் படம் வரவே வராது. இது வந்து இந்த ஃபில்ம் பஃப் இவங்க வேணால் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்களே தவிர, இந்த வெகுஜன மத்தியில் போய் கேட்டிங்கன்னா அது வந்து அது பொலிட்டிக்கல் படம், அது என்ன தான் எங்கேஜிங்காக இருந்தாலும் அது கொஞ்சம் பொலிட்டிக்கல் படம்பா அப்படின்ட்டு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போது இப்படி இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி எழும்புது. இப்போ மக்கள் வந்து
பொலிட்டிக்கல் படத்தை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் படத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க? ஈவன் தோ இட் ஹேஸ் இட்ஸ் என்கேஜிங் அண்ட் கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே இருந்தாலுமே பொலிட்டிக்கல் படம் அதை எல்லா படத்தையும் அப்படி தான் ஒதுக்கி வைக்கிறாங்களா, இல்லை இவரோட படத்தை தான் அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கன்ற கேள்வி இங்கே வருது. அப்போ தான் என்ன பண்ணுறோன்னா, இப்போ மற்ற டைரக்டர்ஸ் எடுக்கிற பொலிட்டிக்கல் படத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சங்கர் அவர்களோட படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் வந்து பொலிட்டிக்கல் கான்செப்ட் தான் பேசுவார். ஊழல் பற்றி பேசுவார், எப்படி சொல்கிறது, இந்த அரசியல்வாதிகளை பற்றி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவார், நம்ம நாரியன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு 19 ஒரு பொலிட்டிக்கல் படத்தை எடுப்பார். அது நல்லாவே எடுப்பாருன்னே வச்சுப்போம். இவர் ஒன்று. இப்போ முருகதாசன் எடுத்துட்டாலும் அவரும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஏரியாவை தான் டச் பண்ணிட்டு வருவார். கார்ப்பரேட்டு, அக்ரிகல்ச்சர் வெர்சஸ் கார்ப்பரேட்டு, இந்த கத்தி இதெல்லாம் பார்த்தா அதுவும் ஒரு பொலிட்டிக்கலான படம் தான். இப்போது பொலிட்டிக்கல் படம் இவங்களும் எடுக்கிறாங்க, மிஸ்டர் ரஞ்சித்தும் எடுக்கிறாரு. பொலிட்டிக்கல் படம் இவங்க எடுத்தால் அது பயங்கர ரிசப்ஷனில் இருக்குது. அது வந்து கமர்ஷியல் படத்துங்களோட பெஸ்ட் கமர்ஷியல் படத்தில் லிஸ்ட் அவுட் ஆகுது. எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 முகசுழிப்பும் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணப்படுது. அதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பொதுவில் ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது மிஸ்டர் ரஞ்சித் எடுக்கிற பொலிட்டிக்கல் படம் மட்டும் ஏன் தனித்து வைக்கப்படுது, அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணப்பட மாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ தான் வந்து இவர் பேசுகிற இந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் ஒரு பொதுவில் பேசுகிறதுக்கான ஒரு கூச்சத்தையும் தருதுன்றத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது எப்படின்னா, இது இந்த இது 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 சினிமா ஆர்ட்டில் மட்டுமே இல்லை. இப்போ இது வந்து லிட்ரேச்சர்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். எழுத்தாளர் தலித் கதை நாவல்ஸையும் தலித் வரலாற்றை பற்றி எழுதுகிற ஒரு ரைட்டர்ஸையும் அப்படி தான் அவங்களுக்கான ஒரு அவங்க என்ன தான் எஃபோர்ட் போட்டு என்ன தான் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே, ஓகே தலித் லிட்ரேச்சர், தலித் நாவல் ரைட்டர், அதை ஒதுக்க மாட்டாங்கன்றதோட அது ஒரு ஜான்ராவாக பிரிச்சுருவாங்க லிட்ரேச்சர் சைடில். அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, மற்ற லிட்ரேச்சரோட இருக்க இன்டலெக்சுவல் தன்மைக்கு அதுக்கும் இந்த தலித் லிட்ரேச்சரில் இருக்க இன்டலெக்சுவல் தன்மைக்கும் மற்ற ஜென்ரல் லிட்ரேச்சரில் இருக்க இன்டலெக்சுவல் தன்மைக்கும் வேறன்ற மாதிரி பிரித்து பார்க்குறது அங்கே. அதே தான் இப்போது இங்கேயும் தலித் பாலிட்டிக்ஸ் பேசுகிற படத்தை தனியாக பொலிட்டிக்கல் படம்னு பிரிச்சுடுறது, லெஃப்ட் பாலிட்டிக்ஸ் பேசுகிற படத்தை தனியாக பொலிட்டிக்கல் படம்னு பிரிச்சுடுறது. அதுவும் மிஸ்டர் ரஞ்சித் படம்னா இன்னும் அதில் ஒரு ஹைரார்கி. ஏன்னா இது ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, இப்போ மிஸ்டர் மாரி செல்வராஜ் எடுக்கிற படமும் ஆகட்டும், வெற்றிமாறன் இதே தலித் பாலிட்டிக்ஸை பேசினாலுமே இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மாரியை கூட ஓரளவுக்கு இந்த கர்ணன் இந்த டைம்லலாம் இந்த படத்துலலாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுப்போம். வெற்றிமாறனெல்லாம் வந்து சூப்பராக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ வெற்றிமாறன் எடுத்த அசுரன் வந்து தலித் பாலிட்டிக்ஸ் தான் பேசிச்சு. அதை பொதுவில் நல்லா வச்சு பேசுவாங்க. அந்த அசுரன் ஆஹாவோன்னு பேசுகிறதோட அதை பற்றி பேச ஒரு யோசிக்க மாட்டாங்க. இப்போ இதே காலாவாக இருக்கட்டும், மெட்ராஸு இந்த அட்டகத்திலாம் கூட பேசிடுவாங்க. இந்த காலா, இந்த கபாலி வந்து அது ஒரு மிக்சடு ரிவ்யூ, அது வேறு கதை. காலாவாக இருக்கட்டும், இந்த தங்கலானா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்க நட்சத்திரம் நகராகட்டும், இதை பற்றிலாம் வந்து பேசவே ஒரு பொதுவில் நின்று பேசவே ஒரு கூச்சம் வருது இவங்களுக்கு. அப்போ தான் தெரியுது. இப்போ மற்ற பொலிட்டிக்கல் படம்ன்ற மற்ற டைரக்டர் எடுக்கிற படம் வந்து டீல் பண்ணுற மேட்டர் வந்து அங்கே யாரை வில்லனாக காட்டப்படுது, அங்கே ஒரு ஊழல் பண்ணுறவனையோ, அங்கே ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதியோ, ஒரு கார்ப்பரேட்டையும் வில்லனாக காட்டும் போது அந்த பொலிட்டிக்கல் படத்தில் அதெல்லாம் இவங்களால இது நான் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்குறதுனால அது யாரோ தானே இது வில்லன், பொலிட்டிஷியன்னா அது வேறு யாரோ, ஊழல் பண்ணுறோன்னா அது வேறு யாரோ, கார்ப்பரேட்னா அது வேறு யாரோ. ஸோ அவனை வேறு ஒரு கிளாஸ் ஹை கிளாஸில் இருக்க ஒருத்தனை வில்லனாக காமிக்கிறதுனால நம்ம மக்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போது காஸ்ட் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது காஸ்ட்
பாலிட்டிக்ஸில் காஸ்ட் அப்ரெஸ் பண்ணுறவன வில்லனா ஒரு வில்லன் இடத்துல வச்சு ஒரு படம் வரும்போது இதை ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. அப்போது இவங்களுக்கு ஒரு கில்ட்டு வந்துடுதா, இதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஒரு கில்ட்டு வந்துடுதா, இல்லை இந்த நான் பீச் ஆட மாட்டேன்ட்டு பொதுவில் ஒத்துக்காத மாதிரி இப்போ ரஞ்சித் படத்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுகிற படத்தில் ஒரு பொதுவில் பற்றி பேசினாலும் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிட்டாலும் நம்மளையும் அந்த பிராண்டாக மாற்றிடுவாங்களோ, அந்த பிராண்டுக்குள்ளே நம்ம போயிடுவோமோன்ற பயம் வந்துடுதான்ட்டு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் இந்த இடத்துல இருக்குது. மிஸ்டர் ரஞ்சித் படத்தில் பற்றி அவருடைய படத்தில் வர ரிசப்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இந்த மாதிரி கேள்விகள் தான். ஏன் காஸ்ட் பாலிட்டிக்ஸ் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் படம் வந்தால் என்ன தப்புன்ற? ஏன்னா இப்போது ஊழல் நடக்குது, அதை பற்றி படத்தை ஒத்துக்கிறீங்க, ஏன்னா ஊழல் இருக்குது. இப்போ ஒரு கார்ப்பரேட் இப்படி பண்ணுறான், ஒரு கொக்கோகோலா கம்பெனி வந்து இப்படி விவசாய நிலத்தை அழிச்சிச்சின்னா அதை ஒத்துக்கிறீங்க, ஏன்னா அது இருக்குது. அப்போது காஸ்ட் பாலிட்டிக்ஸ் வந்தால் மட்டும் ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்? பொதுவெளியில் அதை அக்செப்ட் பண்ணி அதை பற்றி ஏன் பேச மாட்டோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அது அப்போது இல்லையா? அது நிதர்சனத்தில் அது காஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இல்லையா இந்தியாவில்ன்ற ஒரு கேள்வி வந்து வருது. அப்போது இப்போ இப்படி இருக்கும்போது தான் ஒரு காஸ்ட் ரீதியாக நடக்கிற ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரேப் கேஸே நடந்துட்டா கூட அந்த ரேப் கேஸ் வந்து இப்போது நான் தலித்ஸ்க்கு அந்த நியூஸ் வெளில வரும்போதே ஒரு நான் தலித் பிராண்டில் ஒரு 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 ரேப் கேஸ் ஒன்று நடந்துருச்சு. ஒரு விக்டிம் வந்து ஒரு பெண் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று வருதுனாலே அதை எல்லாரும் நல்லா அதை கண்டெம் பண்ணி போஸ்ட் போடுறதும் சரி, ஸ்டோரி போடுறதும் சரி, மற்ற இஷ்யூ எது இருந்தாலும் ஒரு யானை செத்துட்டா அந்த யானையை ரீசெண்டாக ஒரு கேரளாவில் அந்த ஃபென்ஸில் பட்டு அந்த யானை ஒன்று செத்துச்சு, அதுக்கு எல்லாரும் போஸ்ட் வைக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் துயரம் தான், இதுக்கான கண்டம் தரணும் தான் இந்த போஸ்ட் பண்ணுறது, இந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதே ஒரு தலித் பிரச்சனை ஒரு பயங்கர கொடூரமாக ஒரு நார்த் சைட்லேயோ நம்ம தமிழ்நாட்டிலையோ கொடூரமாக நடந்திருக்கும், அதை வந்து ஒரு நியூஸ் லெவலில் இஷ்யூ ஆனால் கூட அதை யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு கூச்சம் வந்துடுது அவங்களுக்கு, இதை ஷேர் பண்ணிட்டா நம்ம ஒரு பாயிண்டில் ஆகிடுவோமோ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆகிடுவோமோ, நம்ம ஒரு ஓக் பிராண்ட் ஆகிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த ரேப்பு ஒரு ஜென்ரல் ஒரு பொதுவாக ஒரு மனுஷருக்கு ஒரு ரேப் நடந்தால் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு காட்டுற தயவு வந்து இப்போ தலித் பெண்களுக்கோ தலித்னு இருக்கிற ஒரு பிராண்டுனாலே பண்ணுற ஒரு வன்கொடுமைகளுக்கும் வன்கொடுமையை வச்சே நடக்கிற ஒரு இஷ்யூக்கும் ஒரு மக்கள் அதுக்கான ஒரு சப்போர்ட்டையும் ஒரு சோஷியல் மீடியாவில் அதுக்கான ஒரு ஷேருமே கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனோட தொடர்ச்சியாக தான் இந்த தலித் லிட்ரேச்சரும் சரி, தலித் இஷ்யூஸும் சரி, தலித் சினிமாவும் சரி, வேறு இந்த பொது ஜனங்களில் அது ஒரு பிரச்சனையாகவே, அது ஒரு சீரியஸ் இஷ்யூவாகவே அது தெரிய மாட்டேங்குது. சரிடா, இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏப்பா நாங்களே ஒரு வாரம் ஃபுல்லாக 5 நாள் ஓடி ஆடி உழைச்சி ஏதோ வீக்கெண்டில் ஒரு என்டர்டெய்னிங்காக நாங்கள் படம் பார்க்க வரோம், எங்களுக்கு எதுக்குப்பா இந்த பாலிடிக்ஸு இதெல்லாம் அப்படின்ற ஏப்பா இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கான்சியன்ஸ், ஒரு மனசாட்சி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா அது வேணான்னு கூட வச்சுக்கோ, உங்களுக்கு வேணாம் அதெல்லாம் வேணாப்பான்ட்டு கூடவே வச்சுப்போம். நீ ஓகே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்க வரியா பாரு. இப்போ ரஞ்சித் படம்னா ஒரு வருஷத்துக்கு 2 வருமா மேக்ஸிமம், 1 தான் வரும் ஆவரேஜாக, மேக்ஸிமம் இன்னொரு ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், ஒரு 2 வருதுன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தமிழ் படம் ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்துப்போம், தமிழ் படம் ஒரு ஆவரேஜாக ஒரு 80 படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வரப்போகிறது இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கிறது ஒரு 4 பேர்னா அவங்க ஒரு ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தால் கூட 4 படம் தான் நீங்கள் இந்த மேட்டரில் பார்க்க போகிறீங்க. அந்த 4 படத்தையுமே உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா நீ எதை தான் அக்செப்ட் பண்ணிப்பேன்ட்டு எனக்கு தெரியல. அப்போ நீ எதுக்கு தான்
எந்த பிரச்சனைக்கு தான் நீ உன் மனசை இறக்குவ, உன் பார்வையை திருப்புவன்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் பார்க்க வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ரஞ்சித்தோட படங்கள் வந்து இதை நல்லா உள்ளாழ்ந்து எங்கேஜிங்காக ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக இருக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஹேண்டில் பண்ணப்பட்ட படங்கள் தான் அவர் எடுத்தது. அது வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், உனக்கு போர்லாம் அடிக்காது. ஜஸ்ட் பிகாஸ் அது இந்த பாலிடிக்ஸை பேசுறதுனால அதை ஒதுக்கி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம். அதனால என்ன சொல்கிறேன்னா, இப்படி படம் எடுக்காதீங்க, அப்படி படம் எடுக்காதீங்கன்றதோட வருதா பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறாங்களா, காஸ்ட் பாலிட்டிக்ஸ் படம் எடுக்கிறாங்களா, காஸ்ட்ன்ற ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்கா, நம்மளுக்கு அதை பற்றி தெரியலையா, ஒரு படம் மூலிமா உனக்கு சொல்கிறாங்க ஓகேவா. அந்த படம் வந்து நம்மளுக்கு என்கேஜிங்காக கிரிப்பிங்காக என்டர்டெய்னிங் வேல்யூவோடு இருக்குது, என்னை என்கேஜிங்காக வச்சுதான்றது தான் கேள்வியாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதை நீ பேசாத, இந்த மாதிரி படத்தையே நான் பார்க்க மாட்டேன்றதை ஒதுக்குறது வந்து ஒரு இந்த படத்துக்கான ஒரு ரிசப்ஷனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது, இதை பற்றி நான் பொது வெளியில் நான் பேச மாட்டேன்றதே ஒரு எப்படி சொல்லுது ஒரு அபத்தம் தான். பார்க்க மாட்டாங்க. இப்போது வாரம் ஒரு 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 ஜென்ரல் ஒரு வாலிப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் எடுத்துப்போம். அவங்க வாரம் ஒரு படத்தை போய் பார்க்க தான் போகிறாங்க. அந்த படம் பார்க்க போகிறாங்கன்னா இந்த படம் வந்துருக்குடா இந்த வாரம், இது நல்லா இருக்குடா ட்ரெய்லரு, இதை பார்க்கலாம், இது ரிவ்யூ நல்லா இருக்கு, இப்படி தான் வாரம் அவங்களோட யூஸ்வல் ஆக்டிவிட்டியாக இருக்க போகுது. அப்படி இருக்கிற கைஸுங்கிட்டே ரஞ்சித் படம் வருதுன்னா அவங்க அதை பற்றி ஒரு டாக்குமே எடுக்க போகிறதில்ல. ரொம்ப மினிமம் நீங்கள் பொதுவாக இருக்கிற உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுங்க. இந்த படம் அனௌன்ஸ் ஆனதுலேருந்து, தங்கலான் அனௌன்ஸ் ஆனதுலேருந்து நீங்கள் அந்த தங்கலான எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தீங்க, அதை பற்றி நீங்கள் சினிமா பற்றி வாரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஒரு வாரம் படம் பார்க்குற ஆளுங்க இந்த படத்தை எப்படி நீங்கள் போய் அதை பற்றி பேசியிருப்பீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் வருதுடா பார்க்க போகிறோம்டா அப்படின்ட்டு. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்குமே அது இல்லை. நான் மற்ற படங்களை ஃப்ரெண்ட்ஸுங்க மற்ற படங்களை பற்றி பேசுகிறதோ அந்த படங்களுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியோ ஒரு ரிசப்ஷனு என்ன தான் ரஞ்சித் படம் போன படம் பயங்கரமான ஒரு வெற்றி படமாக இருந்தாலுமே அவரோட அடுத்த படத்துக்கு வந்து அந்த படம் வெளில வந்து ஓடி ஜெயிச்சாதான் அந்த ரிசப்ஷனை தவிர அது வரைக்கும் அவருக்கு ஒரு இருக்காங்க. இப்போ ரஞ்சித்துக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது, அது ஒரு கணிசமான அமௌண்ட்டில் இருக்காங்களே தவிர வெகுஜனத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த படம் புறக்கணிக்கப்படுறது தான் எனக்கு தோணுது. மற்றபடி அவருக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் ஹேட் த கேம், டோன்ட் ஹேட் த பிளேயர். நன்றி. Subscribe to the Antisocial Soap Company.